நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு பன்னிரு படைக்களம் அத்தியாயம் 4. ஒவ்வொரு நாளும் என மடிந்து கொண்டிருந்த ரம்பனையும் கரம்பனையும் கண்டு சபரர் ஆழ் துயரில் அமைந்தார். சூரர், நாம் செய்வதற்கொன்றில்லை என்றே எண்ணுகிறேன் ஆசிரியரே. அவர்களின் உள் நிறைந்து மண் வந்த ஒன்று தன்னை விடுவித்துக் கொள்ள விழைந்தால் நாம் என்ன செய்ய முடியும் என்றார். சபரர் எண்ணச் சுமையுடன் தலையை அசைத்து, அவ்வாறல்ல, இது விழிப்புள்ளமும் கனவுள்ளமும் நுண்ணுள்ளமும் கொள்ளும் ஒத்திசைவின்மை மட்டுமே. ஒரு நோயே இது. இதற்கு மருத்துவம் என ஒன்று இருந்தாக வேண்டும் என்றார். உள்ளம் என்பது இங்கு மண்ணுடன் ஒரு நுனியை பொருத்தி துரிய பெருவிரிவுக்கு அப்பால் நின்றிருக்கும் நுண்மையில் மறுநுனியை பொருத்தி நின்றிருக்கும் அலகிலி. பருவும் அருவும் முயங்கும் களம். அது இதுவாக ஆகவும் இது அதுவென்றறியவும் உள்ளம் என்பதே ஊடகம். அதை இங்குள்ள எதை கொண்டும் முற்றறியவியலாது என்றார் சபரர். ஆனால் அது தன் நோயை நமக்கு காட்டுவதை வரை நாம் நம்பிக்கை கொள்ள இடமுள்ளது. நோயை காட்டுகையில் என்னை சீரமை என்று நம்மிடம் அது கோருகிறது. நோய் என்பதே மருந்துக்கான கோரிக்கை மட்டும்தான். எங்கோ மருந்து உள்ளது. எழுக நம் ஒற்றற்படை. பாரத வருஷத்தின் பெரும் மருத்துவர் அனைவரும் இங்கு அணைக என ஆணையிட்டார் சபரர். ஒவ்வொரு நாளும் மருத்துவர் வந்தனர். ஒவ்வொருவருக்கும் ஒரு நோய் காட்டி நின்றிருந்தனர் இருவரும். ஒவ்வொரு மருத்துவரும் ஒரு மருந்தை அளிக்க அம்மருந்துக்கு அப்பால் நின்றிருந்தது நோய். உளநோய் என்பது ஆடி. மருத்துவன் தன்னை அதில் காண்கிறான் என்றார் சபரர். முற்றிலும் தன்னை மறைத்து உளநோயை நோக்கும் மருத்துவர் ஒருவர் தேவை நமக்கு. நாம் அவருக்காக காத்திருப்போம். தென்னகத்திலிருந்து இறுதியாக வந்த முது மருத்துவர் சாத்தன் அகத்தியர் வழி தோன்றல் என்று தன்னை அறிவித்து கொண்டார். நீள்தாடை நிலம் தொடும் குற்றுருவத்தினர், ஒளிக்கண்களும் மணிக்குரலும் கொண்டவர். அரசர் இருவரையும் அணுகி நோக்கி நாடி தேர்ந்த பின் திரும்பி, நோயென ஏதுமில்லை என்றார். சூரர் புருவம் சுருக்கி நோக்கினார். சபரர் புன்னகை செய்து சூரரிடம் மெல்லிய குரலில், ஏனென்றால் மருத்துவன் நோயற்றவன் என்று சொன்னார். அவர் எதை காண்கிறார் என்றார் சூரர். ஒவ்வொரு மருத்துவனிடமும் ஒவ்வொரு வகையில் நடிக்கும் உள்ளத்தை எங்கு சென்று தொடுவார் இவர்? சபரர், நோயில் மருந்துக்கு விழையும் இடம் எதுவோ அதை மட்டும் அறிபவனே மருத்துவன் என்றார். சாத்தன் ரம்பனை தொட்டும் அழுத்தியும் விழியுள் நோக்கியும் ஆராய்ந்த பின் திரும்பி, சபரரே, உடல் என்பது செயலுக்கென ஏற்றப்பட்டது. அசுரர் உடலோ அருஞ்செயலுக்கென யாக்கப்பட்டது என்று அறிக. இவர்கள் இணைந்து செயல்படவே இதுவரை கற்றிருந்தனர். பிரிந்த பின் செயல்பட தெரியாதவர்களாக ஆகிவிட்டனர். செயலின்மையால் உடல் சூம்பும், உள்ளம் சிதறும் என்றார். விழிப்புலமும் கனவுளமும் நுண்ணுளமும் மூன்றும் ஒன்றேயாயினும் வெவ்வேறென்றே செயல் கொள்ளும். அவற்றின் அறிதல்களும் ஆதல்களும் வேறு. அவற்றிடையே உள்ள பொதுமை அவை மூன்றும் அமைந்திருக்கும் உடல் என்பது ஒன்று என்பது மட்டுமே. எனவே உடல் தொழிற்படுகையிலேயே அவை தங்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்துக் கொள்கின்றன. இவ்விரு உடல்களையும் செயல் கொள்ளச் செய்வோம். உடலுக்குள் வாழும் உளமும் இணைந்து ஓர் உருவாகும். அரசர் அகம் திரண்டு மீழ்வார் என்றார். சபரர் ஒன்றும் சொல்வதற்கின்றி நீள் மூச்செறிய சூரர், நாங்கள் என்ன செய்யலாகும் என்றார். அரசரிடம் விழைவை மூட்டுக. செயலுக்கு அனல் விழைவே. அதன் பின் அருஞ்செயல் ஒன்றை அவருள் கூட்டுக. அதில் தன்னை செலுத்துகையில் அவர்கள் ஆற்றலுறுவர். சூரர், ஆவண ஆணையிடுங்கள் மருத்துவரே என்றார். இங்கு விழைவின் தெய்வம் எழுக. நகர் நடுவே பெருவேள்வி ஒன்று கூட்டி இந்திரனை வரச் செய்வோம் என்றார் சாத்தன். நாங்கள் அசுரர்கள், இந்திரனுக்கு எதிரிகள். எங்கள் மூதாதையர் எவரும் இன்று வரை இந்திரனுக்கு அவியிட்டதில்லை என்றார் சூரர். ஆம், அவர்களெல்லாம் இந்திரனே அஞ்சும் பெருவிழிவு கொண்டிருந்தனர். அருந்தவும் இயற்றி அரிய நற்சொல் பெற்றனர். வீண் வென்றனர். தெய்வங்களுடன் சமர் புரிந்தனர். விழைவு அணைந்த அசுரர் இவர்கள் மட்டுமே என்றார் மருத்துவர். எண்ணி தயங்கிய சூரர் சபரரை நோக்க அவர், இந்திரன் அருளால் இவர்கள் உயிர் மேழ்வதென்றால் அது நடக்கட்டும் என்றார். சூரர் மேலும் சொல்லெடுக்க முயல, எதிரியை வாழ விடுபவனே வீரன் எனப்படுவான். இந்திரன் அருளியாக வேண்டும் என்றார் மருத்துவர். சூரர் நீள் மூச்செறிந்தார். சபரர், பிரிதொரு வழி இல்லை சூரரே. மைந்தரில்லாமல் இவ்விருவரும் இறப்பார்கள் என்றால்
100 யுகங்களாக இங்கு அழியாது வாழ்ந்த அசுரர் குடிக்கு அரச கொடி வழி இல்லாமலாகும் என்றார். சாத்தன் முகம் மலர்ந்து, அவ்விழைவையே முன்வைப்போம். விழைவுகளில் தலையாயது மைந்தர் பேறு அல்லவா, இருவரிலும் அதை எழுப்புவோம் என்றார். ஆம், அதுவே நன்று என்றார் சபரர். தெய்வங்கள் துணைநிலை கொள்க. சூரர் நிலை அழிந்த உள்ளத்துடன் அமைச்சர்களை நோக்கி, நிமித்த நூலும் சென்றடையாதவை தெய்வங்களின் ஆடல் களங்கள், ஆவண செய்க என ஆணையிட்டார். அமைச்சர் ஒருவரையொருவர் நோக்கினர். தலைமை அமைச்சர் ஆணை என தலைவணங்கினார். மறுநாள் அடுமனையில் மனையிட்டு இலை விரித்து கரம்பனுக்கான உணவை குவித்துவிட்டு ஏவலர் பணிந்து விலகி நின்றனர். உணவுக்கு இருவர் கரம்பனை மெல்ல தூக்கி கொண்டு வந்து அமர்த்தினர். உணவை கண்ட பின்னரும் எந்த மெய்ப்பாடும் இல்லாமல் எங்கோ நோக்கும் விழிகளுடன் இருப்பது அவன் வழக்கம். அமரச் செய்த பின் அவன் கைகளை உணவின் மேல் எடுத்து வைப்பார்கள் ஏவலர். அவன கை அசையாமல் உணவின் மேல் விழுந்து கிடக்க செயலெழுந்து அமர்ந்திருப்பான். உணவு குறித்த விளைவு உடலில் தெரிய தொடங்கிய பின்னரும் அவன் கை செயலாற்ற தொடங்காது. ஏதோ ஒரு கணத்தில் அது மெல்ல அசைந்து உணவை அள்ளி மெல்ல வாய்க்குள் கொண்டு செல்லத் தொடங்கும். அன்று வாயருகே சென்ற உணவு அசையாமல் நின்றது. கரம்பனின் மூக்கு சுளித்தது. இருமுறை குமட்டிவிட்டு உணவை இலையில் போட்டான். விழி திருப்பி ஏவலரை நோக்கிவிட்டு மீண்டும் உணவை அள்ளினான். அதை மூக்கருகே கொண்டு செல்வதற்குள்ளாகவே குமட்டலுடன் போட்டுவிட்டான். மேலும் சற்று நேரம் அவன் உள்ளம் சேற்று விழுக்கில் சிக்கி வழுக்கி கிடந்தது. பின்பு பெரிய ஒலியுடன் குமட்டியபடி கையூன்றி சரிந்தான். ஏவலர் ஓடி வந்து குனிந்து, அரசே என்றனர். என்ன ஆயிற்று என்று தலைமை ஏவலர் அவனிடம் கேட்டார். உணவில் நாற்றம் என்றான் கரம்பன். அதில் மலம். அவர்கள் அதை அள்ளி முகர்ந்தனர். இல்லை அரசே, உணவில் நறுமணமே வீசுகிறது. தங்கள் உள மயக்கு அது என்றார் தலைமை ஏவலர். இல்லை, இது மல நாற்றம், மலம் என்றான் கரம்பன். தலைமை அடுமனையாளர் வந்து உணவை அள்ளி முகர்ந்து நோக்கிவிட்டு வாயிலிட்டு மென்று உண்டார். நல்லுணவு அரசே, தாங்கள் உளம் குழம்பி இருக்கிறீர்கள் என்றார். வேறு உணவு கொண்டு வருக என்றான் கரம்பன். அடுமனையாளர் ஓடிச் சென்று வேறு உணவை கொண்டு வந்து அவன் முன் பரப்பினர். அதில் ஒரு கவளம் அள்ளுவதற்குள்ளாகவே அவன் குமட்டி வாய் உமிழ்ந்தான். மலம் மலம் நாறுகிறதே என்று கூவினான். அவனை கொண்டு சென்று வேறு அறையில் அமரச் செய்தனர். வேறு அடுமனையிலிருந்து வேறு உணவு கொண்டு வரப்பட்டது. அவ்வுணவை கண்டதுமே அவன் குமட்டி அதிர்ந்தான். அவனுக்கு கொண்டு வரப்பட்ட அத்தனை உணவும் மலம் நாறின. உணவின்றி படுக்கையில் படுத்துக்கொண்டு பசியுடன் புரண்டான். உணவு வருக என்று கூவினான். மெல்ல அவன் குரல் மேலெழுந்தது. கைகளால் சேக்கை பரப்பை அரைந்தான். பற்களை கடித்து உணவு வேண்டும் என்று அலறினான். எவ்வுணவையும் அவனால் ஏறிட்டு நோக்க முடியவில்லை. மறுநாள் ரம்பனின் படுக்கை அறையில் மேலிருந்து குருதி துளிகள் சொட்டத் தொடங்கின. அவன் அறை சுவர்களில் குருதி வழிந்தது. முதலில் அதை மழை துளி என எண்ணி அவன் தொட்டு பார்த்தான். முகர்ந்து நோக்கி குருதி என அறிந்ததும் கூச்சலிட்டு ஏவலரை அழைத்தான். குருதி சொட்டுகிறது என் மேல், இதோ குருதி என்று கூவினான். ஏவலர் அதை ஒற்றி எடுத்து, அரசே, குருதி அல்ல இவை, உங்கள் வியர்வை துளிகள்தான் என்றனர். மூடா, அரைந்தே கொல்வேன். அவை குருதி சொட்டுக்கள், என் மூக்கு அறிகிறது என்றான் ரம்பன். எங்கள் விழிகள் வண்ணம் காட்டவில்லை, எங்கள் மூக்குக்கு ஏதும் தெரியவில்லை அரசே என்றார் தலைமை ஏவலர். குருதி, எவர் குருதியது என்று ரம்பன் அரற்றினான். எவர் குருதியில் நான் கிடக்கிறேன். அவனை இடம் மாற்றி அமரச் செய்தனர். அங்கும் குருதி துளிகள் அவன் மேல் சொட்டின. அவை ஏவலருக்கு வியர்வை என்றே தெரிந்தன. எழ முயன்ற ரம்பன் குருதி வழிக்கு விழுந்தான். குருதி அவன் கண்களில் வழிந்தது. இதழ்களில் உப்பென சுவைத்தது. அவன் உடல் நனைந்து விழாவில் கைகள் வழுக்கின. எங்கும் குருதி, இவ்வரண்மனை எங்கும் குருதி பெய்கிறது என்று அவன் கதறினான். 4 நாட்கள் கரம்பன் ஒரு வாய் நீரும் இன்றி பசித்திருந்தான். ரம்பன் குருதி பெருகிய அறையில் புழுவென தவழ்ந்து கொண்டிருந்தான். என்ன நடக்கிறது? அமைச்சர்களே, ஆசிரியரே என அவர்கள் கூவினர். 5ஆம் நாள் அவர்கள் முன் அமர்ந்த நிமித்திகர் சூரர், அரசே, உங்கள் உலக வாழ்க்கை முடிவடையவிருக்கிறது. இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ளன.
நீங்கள் செல்லவிருக்கும் புத் என்னும் பெரு நரக குழியின் வாழ்க்கை இப்போதே தொடங்கிவிட்டது. அங்கே மலம் நாரும் உணவே அளிக்கப்படும். குருதி மழை பொழியும். அரசே, மைந்தரை பெற்று விண் வாழும் மூதாதையருக்கு மண்ணிலிருந்து நீரும் உணவும் அளிக்கும்படி அமைத்து செல்வதென்பது அனைவருக்கும் கடனே. நீங்கள் மைந்தரென்று இறக்கிறீர்கள். மூதாதையரின் கண்ணீரும் பழிச்சொல்லும் உங்களை குருதி என்றும் இழிமணம் என்றும் சூழ்ந்திருக்கும் என்றார் சூரர். ரம்பன் சோர்ந்த குரலில், விழி இழந்த நான் செய்வதற்கென்ன உள்ளது? என் ஊழ் இது என்றான். கரம்பன் கண்ணீருடன், என் உடல் செயலற்றிருக்கிறது நிமித்திகரே என்றான். அரசே, உடலில் உயிர் எஞ்சி இருக்கும் வரை செயல் கொள்ள வாய்ப்பும் உள்ளது. விழைவு எஞ்சி இருந்தால் போதும். விழைவுக்கிறைவனை அவையளித்து எரியில் எழுப்புவோம். நீங்கள் இருவரும் வந்து வேள்வி காவலர்களாக அமர்க என்றார் சூரர். தானவத்தின் பெருமுற்றத்தில் இந்திரனுக்குரிய அக்னி சூடாமணி வேள்வி தொடங்கியது. 108 வைதிகர் கூடி 7 நாட்கள் அவ்வேள்வியை நிகழ்த்தினர். அவையுண்ட எரி எழுந்து விண்ணை வருடியது. அவ்வழைப்பை இந்திரன் கேட்டான். விண்ணெங்கும் முகில்கள் கூடிச் செறிந்தன. இடியோசையும் மின்னல் துடிப்பும் எழுந்தன. கீழ்ச்சரிவில் இந்திரவில் வளைந்தது. கோட்டை காவல் நின்ற வீரன் ஒருவன் அங்கே வாயிலில் பதித்த மணியில் இந்திரவில் தெரிவதைக் கண்டு கூர்ந்து நோக்கினான். நண்பனே, இதோ என்று அழைப்பதற்குள் நான் தளர்ந்து விழுந்தான். அந்த அருமணி ஒரு கனல் துளியாக எரிந்தது. எரி வண்டென மாறி எழுந்து சிறகுளிர பறந்து வேள்விக்கூடம் மேல் சென்று விழுந்தது. வேள்விக்கூடம் பற்றி கொள்ள வேள்வி மரமென நின்றிருந்த கல்லால மரத்தின் கிளையில் அனல் வடிவமாக இந்திரன் எழுந்தான். தேவர்க்கரசி, இங்கு விழைவென எழுக. இந்த அவியை உண்டு எங்களுக்கு அருள்க என்றார் வேள்வி தலைவர். ஆம், மகிழ்ந்தேன். என் அருள் இங்கு நிறையும். இவ்வரசர் இருவரும் விழைவு கொள்வர், செயல் விரைவு அடைவர் என்றான் இந்திரன். வேள்விக்கு பின் இருவரும் பெருங்காமம் கொள்ளலாயினர். உடல் என்பது காமத்திற்கான கருவி மட்டுமே என்பது போல, உள்ளம் என்பது காமம் நிகழும் நுண்கலம் மட்டுமே என்பது போல, அது நீர்பட்டு உயிர் கொண்ட விதையின் விரைவு நன்று என்றார் மருத்துவர். நோயுற்றவர்களுக்கு மணமகள் தேர்வது இப்போது இயல்வதல்ல. எங்கு எவர் வயிற்றிலாயினும் மைந்தர் எழுக என்றார் சபரர். நாளென்றும் பொழுதென்றும் இல்லாமல் இருவரும் காமமாடினர். காமம் அவர்கள் 5 புலன்களையும் விழித்தெழச் செய்தது. 7 சக்கரங்களையும் உயிர் கொள்ளச் செய்தது. உண்டு பயின்று உடல் தேறினர், அணி சூடினர். கலையும் இசையும் கவியும் தேர்ந்தனர். மனமும் சுவையும் நாடினர். அவர்களின் மூச்சு வலுப்பெற்றது. சொல் கூர்மை கொண்டது. விழிகளில் நகைப்பு நின்றது. அவர்களின் மஞ்சங்களுக்கு தானவத்தின் அழகிய பெண்கள் சென்றபடியே இருந்தனர். காமம் என்பது தனிமையின் கொண்டாட்டம். அவர்கள் இருவருமே பிறனை மறந்தனர். ஓராண்டாகியும் அவர்களை கூடிய பெண்கள் எவரும் கருவுறவில்லை என்று கண்டனர் அமைச்சர். ஒவ்வொரு நாளும் காலையில் ரம்பனும் கரம்பனும், என்ன செய்தி, எவரேனும் கருசூடி இருக்கின்றனரா என்றனர். முகம் குனித்து, இல்லை அரசே, செய்தி ஏதும் இல்லை என்ற மறுமொழியையே ஏவலரும் அமைச்சரும் சொல்ல நேர்ந்தது. நாட்கள் அடுக்கடுக்காக விழுந்தோறும் சலிப்பும் சினமும் கொண்டு அவர்கள் கூச்சலிட்டனர். என்ன நிகழ்கிறது? நாங்கள் முளைக்கா விதைகளா? அழையுங்கள் நிமித்திகர்களே என்று ரம்பன் கூவினான். இப்போதே அறிந்தாக வேண்டும். எங்கள் மைந்தர்கள் எவ்வுலகில் இருக்கிறார்கள்? எந்த தெய்வங்களால் காக்கப்படுகிறார்கள்? மும்மூர்த்திகள் என்றாலும் அவர்களை வென்று எங்கள் மைந்தரை அடைவோம் என்றான் கரம்பன். நிமித்திகர் களம் அமைத்து கரு உருட்டி, அரசே, உங்கள் மைந்தர்கள் நுண்ணுலகில் சித்தமாக நின்றிருக்கிறார்கள். அவர்கள் மண் நிகழ பிரம்மனின் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்றார். இதோ பிரம்மனை வரவழைத்து அவன் சொல்லை பெறுகிறேன். எண்ணுவது எய்தாது அமையேன் என்று ரம்பன் எழுந்தான். ஆம், மைந்தரை பெற்றே மறு எண்ணம் கொள்வேன் என்று கரம்பன் வஞ்சினம் உரைத்தான். இருவரும் தோள் தட்டி எழ அமைச்சர்கள் அசுரக்குடியின் ஆற்றல் எழுந்ததே என உளம் மகிழ்ந்தனர். சூரர் களம் தேர்ந்து அவர்களுக்குரிய தவமுறைகளை கண்டடைந்தார். அசுரர் தலைவர்களை, நீங்கள் இருவரும் ஒற்றை உடலும் ஓருள்ளமும் கொண்டு எழுகையிலேயே முழுமை கொள்வீர்கள். முழுமையின் கணத்திலேயே தெய்வங்கள் எழுகின்றன என்று அறிக. ரம்பன் சினத்துடன் தன் கையை நெஞ்சில் அறைந்து, அதற்குரிய வழி என்ன என்று சொல்லுங்கள் என்றான். அரசர்களே, இருவரும் பிரிந்து சென்றுவிட்ட தொலைவனைத்தையும் திரும்ப வந்தாக வேண்டும்.
உங்கள் உடல் முன்பென பிரிதிலாது ஒன்றாக வேண்டும். உள்ளம் ஒன்றென்றே ஆக வேண்டும். ஒற்றை எண்ணம் உங்கள் சித்தத்தில் எழுந்து ஒற்றை சொல்லாகி உங்கள் உதடுகளில் எழும்போது தெய்வங்கள் அருளும் என்றார் சபரர். அனல் கொண்டு விலகியவர் கரம்பன். அவர் நீருள் அமர்ந்து தவமியற்றட்டும். நீர் கொண்டு அகன்ற ரம்பன் அனலில் அமர்ந்து தவமியற்றட்டும். தவம் என்பது இழப்பதனூடாக அடைவதே. அது நிகழ்க. ரம்பனும் கரம்பனும் வணங்கி ஆணை ஆசிரியரே என்றனர். ரம்பனும் கரம்பனும் தங்கள் ஆசிரியரை வணங்கி கங்கைக்கு சென்று தவமியற்ற தொடங்கினர். நிலைமூச்சுக்களை பயின்ற கரம்பன் கங்கையின் நீல நீருக்குள் மூழ்கி அடித்தட்டு தொட்டு அமர்ந்து ஒற்றை சொல்லில் உளம் குவித்து தவத்தில் ஆழ்ந்தான். வைர உடல் பெற்றிருந்த ரம்பன் 5 தீ வளர்த்து அதன் நடுவே உருகாத பீடத்தில் அமர்ந்து சொல் குவித்து ஊழ்கம் கொண்டான். கரம்பன் குளிர்ந்து குளிர்ந்து அமிழ்ந்தான். ரம்பன் எரிந்து எரிந்து எழுந்தான். இன்மை என கரம்பன் சென்றான். இனி இனி என ரம்பன் விம்மினான். ஒவ்வொன்றும் எடை கொண்டன கரம்பனுக்கு. ஒவ்வொன்றும் ஆவியென்றாயின ரம்பனுக்கு. பின்பொரு மாய கணத்தில் ரம்பன் நீரின் தன்மையை நெருப்பில் அறிந்தான். அக்கணமே கரம்பன் நெருப்பென நீருள் எரிந்தான். விண்ணில் சென்ற கருமுகில் குவை ஒன்று யானை என்றாகி துதிக்கை நீட்டி ரம்பனை பற்றியது. அவன் உதறி திமிர அவன் கை சுற்றி இறுக்கி மேலே இழுத்தது. நீருள் மூழ்கி வந்த முதலை ஒன்று கரம்பனை கால் பற்றி ஆழம் நோக்கி இழுத்தது. மூச்சு குமிழியை நெஞ்சில் நிறுத்தி அவன் நீந்தி மேலெழ உண்ண மேலும் கவ்வி பற்றி அவனை உள்ளே கொண்டு சென்றது. தங்கள் உடல் 2ஆக பிளப்பதை இருவருமே உணர்ந்தனர். உள்ளுறுப்புகள் ஒவ்வொன்றும் சவ்வென அரக்கென இழுபட்டு கிழிந்தன. வலி பெருகி பெருகி வந்து உச்சத்தில் இனியதோர் விதிர்பென்றாகியது. அக்கணத்தின் முடிவிலியில் இருவரும் நின்று திளைத்தனர். பின்னர் ரம்பன் தன் உடலில் அதுவரை இருந்து வந்த மாறா எடை ஒன்று உதிர்வதை உணர்ந்தான். உயிர் துளி சீறி பிரிவதைப் போல, உடல் நீர்கள் வழிந்து ஒழிவது போல. விழி சொக்கும் இனிமையில் அவன் நான் 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 என சொல்லிக் கொண்டான். நீண்ட இழுபட்டு இறுதிச் சரடும் அருந்ததை ஓர் உலுக்கலுடன் உணர்ந்தான். பெரும் மூச்சுடன் உடல் தளர்ந்து நெருப்பின் நடுவே தவபீடத்தில் தொய்ந்தான். எண்ணங்கள் இல்லாமல் காலம் இல்லாமல் அங்கிருந்தான். உடலின் ஒரு தசையையேனும் அசைக்க முடியாதென்று தோன்றியது. இமைகள் எடை தாழாது விழிகள் மேல் கிடந்தன. இதழ்கள் நீரில்லாது சொல்லில்லாது அசைவழிந்தன. எங்கோ சென்று சென்று எங்கென்றில்லாது மறைந்தான். தன்னை கட்டி வைத்திருந்த ஒன்றிலிருந்து விடுபட்டு உதிர்ந்தான் கரம்பன். இறுதி தசை நாரும் அருந்து விடுபட்டதும் விசை கொண்ட ஆழ்நீர் ஒழுக்கில் கொண்டு செல்லப்பட்டான். செதில் வால் சுழல அவனை கவ்விக்கொண்டு சென்ற முதலையின் அலையுடலை ஒன்றும் செய்வதற்கில்லாது நோக்கி கொண்டிருந்தான். நீ நீ என ஒலித்து கொண்டிருந்தது உள்ளம். ஒவ்வொரு உள்ளுறுப்பும் ஒன்றுடன் ஒன்றென கோத்து உடலென்றாக்கிய விசையிலிருந்து விடுபட்டன. ஒவ்வொன்றும் ஒரு மீனாயின. விழிகள் துள்ளும் கெண்டைகள், செவிகள் அகன்ற பொத்தைகள், மீசையுடன் மூக்குகள் கெளுத்தியாக மாறின. விரல்கள் துள்ளின. தோள்களும் கால்களும் திளைத்தன. மார்பு ஓங்கில் என்றாகி புரண்டது. அவற்றின் வாய் உமிழ்ந்த குமிழிகள் மேலெழுந்து ஒலியாகி வெடித்தன. விழி திறந்த ரம்பன் மேலே எழுந்த யானையை நோக்கி என்ன நிகழ்ந்தது என்றறியாது திகைத்தான். உன்னை பிளந்தேன் என்றான் யானை மேலிருந்த இந்திரன். 100 யுகங்களுக்கு முன்பொரு நிலத்து யானையை நீர் முதலை கவ்வியது. ஆழம் இருப்புடன் போரிட்டது. அப்போர் முடிவதற்குள் ஆழியுடன் இறைவன் எழுந்தான். இன்று நான் ஆழமென வந்து முழுமையாக உன்னை வென்றுள்ளேன். மயக்கம் சொக்கும் விழிகளுடன் ரம்பன் நான் நிறைந்துள்ளேன், நான் முழுமை கொண்டுள்ளேன் என்றான். மூடா, அது உன்னுள், வெளியே நீ குறைந்துள்ளாய், சிறுத்துள்ளாய் என்றான் இந்திரன். திடுக்கிட்டு விழித்து கொண்ட ரம்பன் எழ முயன்ற போது வலப்பக்க உடல் இரும்பாலானது போல் எடை இழுக்க சரிந்து விழுந்தான். மீண்டும் மீண்டும் எழ முயன்று நிலை அழிந்தான். அவன் இடப்பக்க மெல்லுடல் தீயில் வெந்துருகத் தொடங்கியது. ஒரு கணத்தில் முடிவெடுத்து தன் வலப்பக்க வைரங்கொண்ட உடலை உதிர்த்தான். என்ன செய்கிறாய் மூடா என்று இந்திரன் வியந்து கூவ அவன் இடப்பக்கம் மென்மை கொண்டு தீயில் வெந்துருகத் தொடங்கியது. அலறி சிதைந்து கொண்டிருந்த விரைவின் ஒரு கணத்தில் அவன் உடலின் 2 பகுதிகளும் முற்றிலும் நிகர்நிலை கொண்டன. எரிதழல்கள் செந்தாமரை இதழ்கள் என்றாயின. அதன் நடுவே எழுந்த நீலச் சுடர் மேல் வெண்பனி நிற குழலும் தாடியும் சூடி 4 திசையையும் ஆளும் முகங்களுடன் பிரம்மன் எழுந்தருளினார்.
வலது மேற்கையில் மின் படைக்கலம் துடித்தது. இடக்கையில் அமுத கலம் ததும்பியது. அஞ்சலும் அருளலும் காட்டிய கீழ்கரங்கள் தளிர்மை கொண்டிருந்தன. நில் மைந்தா, கனிந்தது உன் தவம் என்றார் பிரம்மன். முற்றும் துறப்பதன் முழுமை கணம் உனக்கு வாய்த்தது. நீ வென்றாய். பிரம்மனை வணங்கிய ரம்பன், எந்தையே, என் சொற்களை கேட்டருள்க என்றான். சொல், அருள்கிறேன் என்றார் பிரம்மன். இருமை அழிந்து நான் ஒருமை கொள்ள வேண்டும் என்றான் ரம்பன். மைந்தா, உன் அகம் என்பது ஆழிருள். அகம் அனைத்தும் இருள் என்று அறிக. ஒளி நாட்டமே உன்னை பிளந்து இருவராக்கியது என்றார் பிரம்மன். ஒளி நாட மாட்டேன். இருளே எனக்கு ஒப்புதல். பிளவிழாத ஒருமை நிலையை மட்டும் எனக்கு அருள்க என்றான் ரம்பன். அசுரேந்திரனே, முற்றிருள் பாதாள மூர்த்திகளுக்கு உரியது. முற்றொளியோ தெய்வங்களுக்கு உரியது. இருமையே இங்கு அனைவரையும் நிலைநிறுத்துகிறது என்று அறிக. அது நிலை கொள்ளாமை. அதுவே இருப்பு பெருந்துயர். ஆயினும் இரு நிலையே இயல்பு என்றார் பிரம்மன். நான் விழைவது நிறைநிலை மட்டுமே என்றான் ரம்பன். இரு நிலையின் பெருவலியை இனி ஒரு துளியும் நான் தாழமாட்டேன். அவன் தலையை தொட்டு, இளையவனே, இரு நிலையின் வாழ்நுனியிலேயே அறம், பொருள், இன்பம் ஆகிய மூன்றும் அமைந்துள்ளன. இரு நிலையறுக்கும் வீடு அம்மூன்றும் அடையும் நிறைவிலேயே கைகூடும். நீ துறப்பது அனைத்தையும் என்று அறிவாயா என்றார் பிரம்மன். ஆம், அறிவேன் என்றான் ரம்பன். நான் விழைவது ஆற்றலை மட்டுமே. பிரம்மன், ஆற்றல் இன்பத்தை அளிக்கும் என்பதைப் போல் அறிவின்மை ஏதுமில்லை. எனக்கு ஆற்றலே வேண்டும். இன்பங்களையும் அதன் பொருட்டு துறக்கிறேன். வீடு பேற்றையும் புறக்கணிக்கிறேன் என்றான் ரம்பன். திகைத்து நின்ற பிரம்மனை நோக்கி, எந்தையே, ஒன்று சொல்க. ஆற்றல் மிக்கது எது? இருநிலையா, ஒருமையா என்றான் ரம்பன். அதில் என்ன ஐயம்? ஒருமையே ஆற்றலின் உச்சம். இருளாயினும் ஒளியாயினும் என்றார் பிரம்மன். அந்நிலையை மட்டுமே நான் வேண்டுகிறேன். சிதறாத பேராற்றல், பிரிதொன்றில்லாத குவிதல் என்றான் ரம்பன். அப்போது விண்ணில் எங்கோ ஓர் அவலக்குரலின் மெல்லிய அழைப்பை அவன் கேட்டான். அதை தவிர்த்து, ஆம், அதுவே நான் கோருவது என்று மீண்டும் சொன்னான். நீ விழைவதை அனலோன் அருள்க என்று சொல்லி பிரம்மன் மறைந்தார். அவனை சூழ்ந்த அலையடித்த அனலில் இருந்து உருவெடுத்து மேலெழுந்த எரியன், வேண்டுவதென்ன என்றான். உன் கரிநிழலை வெல்லும் ஆற்றல் கொண்ட ஒரு மைந்தன், உன் செங்கனலை வெல்லும் சினம் கொண்ட பிரிதொரு மைந்தன், அவனுக்கு துணையாக உன் வெடிப்பொலியை வெல்லும் குரல் கொண்ட ஒரு மைந்தன் என்றான் ரம்பன். அவ்வண்ணமே ஆகுக என்று சொல்லி அனலவன் உருவழிய ரம்பன் அனல் குவை நடுவே கண்ணங்கரிய உருவுடன் குளிர்ந்து பெருகி எழுந்தான். ரம்பன் விழிப்படைந்ததும் தன்னை சூழ்ந்து பறந்து கொண்டிருந்த பொற்சிறை பூச்சிகள் அனைத்தும் யட்சர்கள் என்பதை உணர்ந்தான். அவர்களில் ஒருவரிடம், யார் நீங்கள் என்றான். இக்காட்டை ஆளும் மாலையட்சனின் கணங்கள் நாங்கள். இசையால் இவ்வெளியை நிறைக்கிறோம் என்றார்கள். முதலில் அவனை வெல்கிறேன். அவன் அளிக்கும் செல்வங்கள் அனைத்தையும் கொள்கிறேன் என்று ரம்பன் எழுந்தான். அவர் வெல்லற்கரியவர் அசுரனே என்றான் யட்சன். நீ கொண்டுள்ள அனைத்து ஆற்றலையும் வெல்லும் பேராற்றலை அவர் தன்னிடம் வைத்துள்ளார். நெஞ்சில் அறைந்து, என்ன ஆற்றல் அது? சொல்க என்றான் ரம்பன். இசை. இவ்வேழு உலகிலும் மெல்லியது அதுவே. ஆயின் உரிய முறையில் அமைகையில் இவ்வேழு உலகிலும் எடை மிக்கதும் அதுவே. ஏளனமாக நகைத்தபடி ரம்பன் எழுந்து மண்ணதிர காலடிகள் வைத்து நடந்தான். அவன் வைரப்பேருடலின் அழுத்தத்தில் மண் நீரென புதைந்தது. கரும்பாறை சேரென குழைந்தது. மலர்பொடிகளை காற்றில் கலந்து கட்டப்பட்ட மாலையச்சனின் கோட்டையை நோக்கி அவன் போரொலி எழுப்பியபடி நடந்தான். அக்கோட்டை முகப்பில் கொடியென எழுந்து இதழ் விரித்து நின்றிருந்த செந்நிற பெருமலரின் நறுமணம் அவனை வந்தடைந்தது. அம்மணத்தின் குரல் என இசை ஒலிக்கத் தொடங்கியது. மெல்லச் சூழ்ந்து தழுவி நெளிந்த இன்னிசையால் அவன் உடல் இனிதாக தளர்ந்தது. இமைகள் மெல்லச் சரிந்தன. தலை எடை கொண்டு கழுத்தை வளையச் செய்தது. ஒவ்வொரு அசைவுக்கும் அவன் உடல் எடை கூடியபடியே வந்தது. ஒவ்வொரு காலடியையும் அவன் இழுத்து பிடுங்கி சுமந்து வைக்க வேண்டியிருந்தது. பெருகி நிறைந்த எடை தாழாமல் உடல் நீரில் என அமிழத் தொடங்கியது. பதறி இரு கைகளையும் விரித்து எதையேனும் பற்றி கொள்ள முயன்றான். அருகே நின்றிருந்த பனைமரம் ஒன்றை பிடித்து கொண்டான். அது வேருடன் பிடுங்கப்பட்டு அவனுடன் வந்தது.
கை நீட்டி அங்கே நின்றிருந்த காட்டெருமை ஒன்றின் பின்னங்காலை பிடித்தான். அதையும் இழுத்து கொண்டு மண்ணில் மூழ்கி ஆழத்தில் புதைந்து மறைந்தான். மூதாதையரின் குரல்கள் மேலே அவனை நோக்கி பதறி அழைத்து தலைக்கு மேலே மறைந்தன. பன்னிரு படைக்களம் 4வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.